தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய ப்ராஹ அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மாதர்வாதாம் புரோவாசாங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவகாய ப்ராஹ பாரத்வாஜோங்கிரசே பராவராம் உபனிஷத் ஆனது பரம்பரையுடன் துவங்கியது. பிரம்மா என்பவர் முதலில் தோன்றினார். அதை தொடர்ந்து அவர் யாருக்கு ஞானத்தை கொடுத்தார்? ஜேஷ்டபுத்திரனாகிய அதர்வன் என்பவருக்கு. இந்த அதர்வன் அங்கிர் என்பவருக்கு இந்த பிரம்ம வித்யை கொடுத்தார். அங்கிர் என்பவர் சத்யவகர் என்பவருக்கு கொடுத்தார். சத்யவகர் என்பவர் அங்கிரஸ் என்பவருக்கு இந்த வித்யை கொடுத்தார். இவ்விதம் உபனிஷத்தானது துவங்கியது. இந்த ஞானம் பிரம்மாவிடமிருந்து துவங்கி பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது என்று துவங்கியது. நாம் சென்ற வகுப்பில் இவ்விதம் உபனிஷத் கதை சொல்வது, சம்பிரதாயத்தை பற்றி கூறுவதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம். இதில் என்னென்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கிறது என்றால், முதலில் பிரம்ம வித்யா மகிமா. இந்த பிரம்ம வித்யானது போற்றப்படுகின்றது கதைகள் மூலமாக. இரண்டாவதாக நாம் பார்த்தது சிஷ்யனுடைய லட்சணம், பிறகு குருவினுடைய லட்சணம். இவைகளெல்லாம் கதைகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தோம். இந்த முதல் 2 மந்திரத்தில் இந்த பரம் பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யாவானது எப்படி போற்றப்பட்டது என்றால், பிரம்மாவிடமிருந்து வந்த வித்யா. எப்படிப்பட்ட பிரம்மா? முதலில் தோன்றிய சர்வஜனான எல்லாம் அறிந்த பிரம்மனிடமிருந்து வந்த வித்யா என்று பிரம்ம வித்யா ஸ்துதி செய்யப்பட்டது. பிறகு சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா விதமான அறிவுக்கும் இது சிரேஷ்டமானது, மேலானது என்று பிரம்ம வித்யா ஸ்துதி செய்யப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் இறுதியாக பராவராம். பராவராம் என்றால் குரு சிஷ்யர்களிடமிருந்து மேலிருந்து கீழாக பரம்பரையாக இந்த வித்யா வந்தது. இறுதியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்தென்ன? ஸ்ரத்தேயா வித்யா. இந்த ஞானத்தில் நமக்கு ஸ்ரத்தை தேவை. உபனிஷத்தினுடைய உபதேசத்தில் முழு நம்பிக்கை நமக்கு தேவை. இவ்விதம் பரம்பரையாக வந்து இப்பொழுது யாரோடு நாம் இருக்கின்றோம்? அங்கிரஸ் என்பவர் இறுதியாக இருக்கின்றார். பிரம்மாவிடமிருந்து தோன்றிய, பிரம்மாவிடம் ஆரம்பித்து அங்கிரஸ் என்பவர் வரை இந்த பிரம்ம ஞானமானது வந்துள்ளது. இனி அடுத்த மந்திரத்தில்
அங்கிரஸ் என்பவரை ஒரு சிஷ்யர் அணுகி ஒரு கேள்வியை கேட்கின்றார். அடுத்த மந்திரம் மூன்றாவது. ஷௌனகோக வை மகாசாலக அங்கிரசம் விதிவதுபசன்னஃ பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. ஷௌனக என்பவர் இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யர். ஷௌனகர் என்பவர் அங்கிரஸ் என்பவரை அணுகுகின்றார். முறைப்படி அணுகி ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்று இரண்டாவது வரியில் வருகின்றது. முதல் வரியில் ஷௌனகர் என்பவர் அங்கிரஸ் என்ற குருவை அணுகினார், ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? இரண்டாவது வரியில் வருகின்றது. அந்த கேள்விக்கு பதில் இந்த முழு உபனிஷத். இப்பொழுது முதல் வரிக்கு செல்வோம். ஷௌனக ஹ வை. ஹ வை என்பது கதையை ஞாபகப்படுத்துகின்றது உபனிஷத். ஷௌனக என்பவர், இந்த ஷௌனக என்பவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகின்றது, மகாசாலக. மகாசாலக என்பது ஷௌனக என்ற சொல்லுக்கு அடைமொழி. மகாசாலக என்றால் பெரிய யாகசாலையை உடையவர். மகதி ஷாலா, பெரிய யாகசாலையை வைத்து கொண்டிருப்பவர். மகாசாலக ஷௌனக என்ன செய்தார்? அங்கிரசம் விதிவத் உபசன்னக. அங்கிரசம் என்றால் அங்கிரஸ் என்பவரை, உபசன்னக அணுகினார், அடைந்தார். உபசன்னக அடைந்தார். எப்படி? விதிவத். விதிவத் என்றால் முறைப்படி. ஷௌனக என்பவர் அங்கிரஸ் என்பவரை முறைப்படி அணுகினார். அணுகி என்ன செய்தார்? பப்ரச்ச, கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். பப்ரச்ச என்றால் கேட்டார், வினவினார். அது எதை கேட்டார் என்பது இரண்டாவது வரியில் வருகின்றது. ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த முதல் வரியில் 3 கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஷௌனக என்ற சிஷ்யருக்கு மகாசாலக என்ற அடைமொழியின் மூலமாக சிஷ்யனுடைய லட்சணம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சிஷ்யனுக்கு என்னென்ன லட்சணம் தேவை என்று பிறகே உபனிஷத் தெளிவாக கூறும். பிரசாந்த சித்தாய, சமான்விதாய என்றெல்லாம் உபனிஷத் சிஷ்யனுடைய லட்சணத்தை தெளிவாக கூறும். ஆனால் இங்கு மறைமுகமாக ஹிண்ட் குறிப்பிடப்படுகிறது எப்படிப்பட்ட சிஷ்யன். மகாசாலக என்ற வார்த்தையிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கின்றது? அவர் பெரிய யாகசாலை வைத்துள்ளார் என்றால் யாகம் யக்ஞம் முதலியவைகளெல்லாம் செய்கின்ற வைதிக குடும்பத்தில் வந்தவர், யாகம் செய்பவர், கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர், கர்மயோகத்தின் மூலமாக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் என்ற கருத்தெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ மகாசாலகங்கிற சொல்லிலிருந்து அவர் கர்மயோகம் செய்து கொண்டு இருப்பவர், கர்மயோகத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் என்று சிஷ்யனுடைய லட்சணம் நமக்கு கிடைக்கின்றது மகாசாலக என்ற சொல்லில். ஷாலா என்றால் இடம்.
இந்த இடத்துல யாகசாலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகதி யாகசாலா எஸ்ய சக, யாரிடம் பெரிய யாகசாலை இருக்கின்றதோ. யாகம்னு சொன்னாவே தியாகம்தான். யாகம் என்று சொன்னாலே திரவிய தியாக. ஆகவே அவர் தியாக வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர். அதனால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டதனால் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டும், பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முமுட்சுத்துவம் அவருக்கு வருகின்றது. இனி இரண்டாவதாக, குரு சிஷ்ய பரம்பரையை சொன்னதனால் எப்படிப்பட்ட குருவை இவர் அணுகினார், சம்பிரதாயத்தில் வந்த குருவை இவர் அணுகினார் என்று குருவினுடைய லட்சணமும் குறிப்பிடப்படுகிறது. அங்கிரஸ் என்று சொல்வதிலிருந்து இவர் எப்படிப்பட்ட குருவை அணுகினார், குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த குருவை இவர் அணுகினார். ஆகவே சம்பிரதாய விதம் குரும், சம்பிரதாயத்தை அறிந்த குருவை இவர் நாடினார் என்று குருவினுடைய லட்சணமும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. உபனிஷத்தில் பிறகு குருவினுடைய லட்சணமும் தெளிவாக வருகின்றது. அப்பொழுது நாம் விளக்கமாக பார்ப்போம். இது இரண்டாவது கருத்து. பிறகு முதல் வரியில் இனியொரு முக்கியமான சொல் விதிவத் என்றால் முறைப்படி. எப்படி ஒரு சிஷ்யன் குருவை அணுக வேண்டும், அந்த முறைப்படி அணுகினார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சிஷ்யனுடைய லட்சணம், குருவினுடைய லட்சணம் உபசதன விதிகி. உபசதன விதி என்றால் அணுகுகின்ற முறை. இந்த முறை இங்கு விளக்கப்படவில்லை, ஆனால் விதிப்படி என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிஷ்யனுக்கு முக்கியமான தகுதி பணிவு ஒன்றுதான். பணிவு இருந்தால்தான் நம்முடைய அகங்காரத்தை விட்டொழித்து இனியொருவருக்கு கீழ் அமர்ந்து ஞானத்தை நாம் கேட்க முடியும். பணிவு இல்லை என்றால் இனியொருவருடன் நாம் கேட்கவே முடியாது, நம்முடைய அகங்காரம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே விதிவத் என்றால் பணிவான மனதை உடன் என்று பொருள். காரணம், அறிவு புத்தியில் ஏற்படுகிறது. புத்தியில் அறிவு ஏற்பட வேண்டுமென்றால் அங்கு பணிவு இருக்க வேண்டும். ஆகவே பணிவாக முறைப்படி அணுகினார். எப்படி அணுக வேண்டும் என்றும் உபனிஷத் கூற இருக்கின்றது. சமித்பாணிகி, சமித்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த இடத்தில் நாம் விளக்கமாக இந்த கருத்தை எல்லாம் பார்ப்போம். ஆகவே முதல் வரியில் 3 கருத்துக்கள், சிஷ்யனுடைய லட்சணம், குருவினுடைய லட்சணம், உபசதன விதிகி சுருக்கமாக சொல்லப்பட்டது. இப்போ ஷௌனக என்கின்ற சிஷ்யர் அங்கிரசம் என்கின்ற குருவை அணுகி பப்ரச்ச ஒரு கேள்வியை கேட்டார். அவர் என்ன கேள்வியை கேட்டார்? இரண்டாவது வரிக்கு வருவோம். கஸ்மின்னு பகவக. பகவக என்பது ஹே பகவன், அந்த குருவை அவர் அழைக்கின்றார். பகவக என்றால் இறைவா, கடவுளுக்கு சமமாக அவர் அழைக்கின்றார். பகவக, பகவக என்பது இறைவனை அழைப்பது போல அவர் அழைக்கின்றார். பகவன் மேலானவரே, போற்றத்தகுந்தவரே. அவரை அழைத்து கேட்கின்றார். கஸ்மின்னு விக்ஞாதே. கஸ்மின்னு விக்ஞாதே, எந்த ஒன்றை அறிந்தால், எந்த ஒரு தத்துவத்தை அறிந்தால், விக்ஞாதே என்றால் அறியப்பட்டால், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும், இதம் என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த, சர்வம் என்றால் அனைத்தும், நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும், விக்ஞாதம் பவதி அறிந்தது ஆகிறதோ. எந்த ஒன்றை அறிந்தால் இவை அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அதை உபதேசியுங்கள். விக்ஞாதம் பவதி என்றால் அனைத்தும் அறிந்ததாகுதோ.
இதி பப்ரச்ச, இவ்விதம் கேள்வியை கேட்டார். இப்போ இவருடைய கேள்வி என்ன? எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகுதோ அது என்ன? அதை பற்றிய ஞானம் தேவை. இப்போ சுருக்கமாக சொன்னால், ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகுமோ, எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகுமோ அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடுங்கள், அப்படிப்பட்ட பொருளை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்கள். இவ்வளவு தூரம் இவர் கேள்வி கேட்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் சிஷ்யன் சிந்தித்திருக்க வேண்டும். ஒருவருடைய மனதை அவருடைய கேள்வியிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கார்? எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடுங்கள். இது எப்படி சம்பவிக்கும்? முதல்ல கேள்வி சரியா என்று நாம் பார்க்க வேண்டும். கேள்வியை நம்ம புரிந்து கொள்ளாமல் பதிலை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே முதலில் நாம் இந்த கேள்வியை விசாரம் செய்வோம், பிறகுதான் பதில் நமக்கு பதிலாக இருக்கும். கேள்வி புரியாமல் அதற்கு பதில் புரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த இரண்டாவது வரி, இந்த கேள்வியை இப்பொழுது விசாரத்திற்கு எடுத்துக்கொள்வோம். எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ, அதுதான் கேள்வி. சாதாரணமாக நம்முடைய அனுபவத்தில் ஒன்றை நாம் அறிந்தால் மற்றதை அறிந்தது ஆகாது. ஒரு பொருளை பற்றிய ஞானத்தை அடைந்தால் அந்த பொருளை பற்றிய அறிவுதான் வருமே தவிர மற்ற பொருளை பற்றிய ஞானம் நமக்கு வராது. இப்போ ஆங்கிலம், தமிழ் முதலிய மொழியை பற்றி ஞானத்தை அடைந்து விட்டால் எல்லா மொழியை பற்றிய ஞானமும் நமக்கு வந்து விடுமா? வந்து விடாது. ஒரு பொருளை பற்றிய ஞானம் அந்த பொருளை பற்றி கொடுக்குமே தவிர எல்லா பொருளை பற்றிய ஞானமும் நமக்கு சாதாரணமாக கொடுக்காது. இது சாதாரணமான நியமம். ஆனால் இந்த நியமத்திற்கு ஒரு இடத்தில் விதிவிலக்கு இருக்கின்றது. அது எங்கு என்றால், காரண காரிய தத்துவத்தில் இங்கு விதிவிலக்கு அமைகின்றது. காரண காரிய தத்துவம் என்றால், ஒரு பொருளிலிருந்து பல பொருள்கள் தோன்றியுள்ளது. பல பொருளுக்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதை காரணம் என்று சொல்கின்றோம். தோன்றிய பொருளுக்கு காரியம் என்று சொல்லப்படுகிறது. படைக்கப்பட்ட பொருள் காரியம், ப்ராடக்ட். அந்த படைப்பதற்கு மூலமாக இருந்ததுக்கு காரணம் என்று பெயர். உதாரணமாக களிமண் இருக்கின்றது. இந்த களிமண்ணிலிருந்து பலவிதமான பானைகள் படைக்கப்படுகிறது. நம்ம உபனிஷத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா களிமண் பானை, பாம்பு கயிறு இல்லாமல் ஒரு கிளாஸ் ஓடாது. பாம்பு கயிறு களிமண் பானை தான். இப்போ களிமண்ணை எடுத்துக்குவோம். எல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்லி வர்றாங்க, அதுவே நமக்கு போதும் புரிஞ்சுக்கிறது. புதுசாக உதாரணம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள் செய்யப்படுகிறது. அந்த களிமண் காரணம், விதவிதமான பானைகள் காரியம். இப்பொழுது காரணத்திலிருந்து காரிய உற்பத்தி வருகிறது என்று நாம் சொல்கின்றோம். ஒரு 10 கிலோ களிமண் ஒருவர் நம்மிடம் கொடுக்கிறார். அதிலிருந்து விதவிதமான 10-15 பொருள்கள் செய்கிறோம். எடை போட்டு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? அந்த 10-15 பானைகளையும் எடை போட்டு பார்த்தாலும் 10 கிலோ தான் இருக்கும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு 1/2 கிலோ தங்கத்தை கொடுக்குறீங்க நகையாக செய்யலான்னு சொல்லி, வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன செய்வீர்கள்? எடை போட்டு பார்ப்பீங்க, கரெக்டாக நம்ம கொடுத்த அளவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஆகவே காரணம் களிமண் அல்லது தங்கம், காரியம் நகைகள் அல்லது பானை. எடை போட்டு பார்க்கும் பொழுது சரியாகவே இருக்குன்னு சொன்னால் அங்கே என்ன உற்பத்தி ஆயிருக்கு? 10 கிலோ களிமண்ணை எடுத்து 15 பானை செஞ்சதுக்கப்புறம் 2 இடம் சமமாக இருக்கும் பொழுது அங்கே என்ன புதிதாக தோன்றியுள்ளது? விசாரம் செய்து பார்த்தால் எதுவுமே புதிதாக தோன்றவில்லை. ஆனால்
இந்த களிமண் போல் பானை இல்லை. என்ன தோன்றியுள்ளது என்றால் பானைக்கு விதவிதமான உருவங்கள் தோன்றியுள்ளது. ஒரு களிமண்ணுக்கு, பானைக்கல்ல, களிமண் விதவிதமான உருவங்களால் தோற்றத்தை அடைந்து விட்டது. விதவிதமான ரூபங்கள் தோன்றிவிட்டது. சின்ன டம்ளர் போல, சின்ன பானை போல விதவிதமான உருவங்கள் தோன்றிவிட்டது. களிமண்ணிலிருந்து விதவிதமான ரூபங்கள் தோன்றிவிட்டது. நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ரூபத்திலிருந்து இனியொரு ரூபத்தை வேறுபடுத்துவதற்கு பெயர் கொடுக்க வேண்டும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பெயர் வச்சுக்கிறோமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் நாம் கொடுக்க வேண்டும், அந்த ரூபத்துக்கு தகுந்தாற்போல். சமஸ்கிருதத்தில் பெயருக்கு நாம என்று சொல்லப்படுகிறது. இந்த நாம ரூபம்னு சொன்னால் சில சமயம் நாமம் இந்த நெத்தியில் ஓட்டுறதுக்கு நாமம்னு ஒரு பேர் இருக்குது. ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நாமம்னு சொன்னால் எந்த நாமத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லி. ஆகவே நாம என்று சமஸ்கிருதத்தில் கூறினால் பெயர். ஒரு பெயரை நாம் கொடுக்கின்றோம். எதற்கு? விதவிதமான ரூபம் இருப்பதற்காக, விதவிதமான வடிவம் இருப்பதற்காக. சரி, அடுத்த கேள்வி, எதற்கு விதவிதமான வடிவத்தை நம்ம செய்யணும்னா விதவிதமாக நமக்கு பயன்படுது. இப்போ குடிக்கிறதுக்கு டம்ளார் அளவு செய்கிறோம், பிறகு பெரிய பானை அளவு செய்கிறோம், கூஜா மாதிரி செய்கிறோம். விதவிதமான செயலுக்கு பயன்படுகின்றது. அந்த செயலை சமஸ்கிருதத்தில் கர்ம என்று சொல்லப்படுகிறது. கர்ம என்றால் செயல். இப்போ களிமண்ணிலிருந்து விதவிதமான செயல்பாட்டிற்காக, கர்மத்திற்காக விதவிதமான ரூபத்தை கொடுக்கின்றோம். ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு நாமம், பெயர் சூட்டப்படுகிறது. இப்போ காரணத்துக்கும் காரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? காரணமானது காரியமாக உருவெடுக்கிறது என்றால், காரணமானது நாம ரூப கர்மத்தோடு சேர்ந்தால் அது காரியமாக மாறுகிறது. இப்போ காரண காரியத்துக்கு லட்சணம் என்ன? காரணம் பிளஸ் நாம ரூப. அந்த கர்மத்தை விட்டுருவோம், இப்பொழுது அவசியம் இல்லை. நாம ரூப. நாம ரூபம் என்றால், ரூபம் என்றால் வடிவம், நாம என்றால் பெயர். அதற்கு நாம் பெயர் சூட்டுகின்றோம். இப்போ காரண காரியத்தினுடைய லட்சணம் என்ன? காரியத்தினுடைய லட்சணம் என்ன? காரணம் பிளஸ் நாமரூபம். காரணம் கூட்டல் நாமரூபம் சமம் காரியம். இப்போ பானை என்றால் என்ன? களிமண், அதற்கு ஒரு பெயர், அதுக்கு ஒரு ரூபம். சின்ன கிளாஸ், அதற்கு ஒரு பெயர், அதற்கு ஒரு ரூபம், களிமண். இப்போ காரண காரிய தத்துவத்தை விசாரம் செய்தால், காரணத்திலிருந்து காரியம் தோன்றியுள்ளது என்றால், காரணத்திற்கு நாம் நாம ரூபம் கொடுத்தால் அது காரியமாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு பொருள் காரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய விவகாரத்தில் அநேகத்துவம், பல என்ற விவகாரம் வருகின்றது. பல பானைகள் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒரு அறையில் 8 பானை இருந்தது விதவிதமான வடிவத்தில்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கு 8 பொருள்கள் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் களிமண்ணை ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா என்ன சொல்லுவோம்? அங்கு களிமண் ஒன்றுதான் இருக்கின்றது என்று விவகாரத்தில் செய்வோம். இப்போ காரண காரியத்துக்கு இரண்டாவது வேறுபாடு. முதல் லட்சணம் என்ன? காரணம் நாமரூபத்தோடு சேர்ந்தால் காரியம் ஆகின்றது. இரண்டாவது கருத்து, காரணம் ஏகம், காரியம் அநேகம். நம்மளுடைய விவகாரத்தில் படைக்கப்பட்டது அநேகமாக இருக்கின்றது. நம்ம எண்ணலாம் 1, 2 என்று பலவாக இருக்கின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த காரியமானது காரணத்தை சார்ந்து இருக்கின்றது. ஆனால் காரணம் காரியத்தை சார்ந்து இல்லை. இது ஒரு முக்கியமான கருத்து. காரணம் காரியம் குழம்பி விடக்கூடாது. முதல்ல காரியத்தை எடுத்துக்குவோம். பானைகள் எதை சார்ந்து இருக்கின்றது? களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது. பானையில் இருக்கிற களிமண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா பானையை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது.
ஆனால் பானை சென்று விட்டால் களிமண் இருக்குமா இருக்காதா? களிமண் இருக்கும். ஆகவே அடுத்த கருத்து என்ன? காரியம் காரணத்தை சார்ந்து இருக்கின்றது, காரணம் காரியத்தை சார்ந்து இல்லை. காரண காரியத்தில் குழப்பம் வந்ததுன்னா உதாரணமாக போட்டோம்னா புரிஞ்சிடும். பானைகள் களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது, களிமண் பானையை சார்ந்து இல்லை. பானையை சார்ந்து களிமண் கிடையாது. ஆனால் எது எதை சார்ந்து இருக்கின்றது? காரியமானது காரணத்தை சார்ந்து இருக்கின்றது. இப்பொழுது எது எதையும் சாராமல் இருக்கின்றதோ அதற்கு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது, ஸ்வதந்தர சத்தா. எதையும் சாராமல் ஒன்று இருந்தால் அதனுடைய இருப்புக்கு ஸ்வதந்தர சத்தா. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஸ்வதந்தரம் என்றால் என்ன? எதையும் சாராமல் இருத்தல். இங்கு எது சுதந்திர சத்தா? காரணம் சுதந்திர சத்தாவா அல்லது காரியம் சுதந்திர சத்தாவா? காரணம். களிமண் அல்லது காரணம் சுதந்திரமாக இருக்கின்றது. பிறகு காரியமானது எதை சார்ந்து இருக்கின்றது? காரணத்தை சார்ந்து இருக்கின்றது. இந்த நாம ரூபமானது களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது. இதில் சுதந்திர சத்தா என்று எதை சொல்கின்றோமோ அதற்கு இனியொரு பெயர் சத்தியம். எது சுதந்திர சத்தா என்று சொல்லப்படுகிறதோ அது சத்தியம். எது ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அதற்கு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது, அது மித்யா. சத்தியம் என்றால் எது சுதந்திரமாக இருக்குமோ அது சத்தியம். எந்த ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்குமோ அது மித்யா. இப்ப மித்யாங்கிற சொல்லினுடைய லட்சணம் என்ன? எது ஒன்றை சார்ந்து இருக்குமோ அது மித்யா. சத்தியம் என்றால் எது சுதந்திரமாக இருக்குமோ அது சத்தியம். உதாரணமாக, நாம் வெயிலில் சென்று கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உடல் அதனுடைய நிழல் பூமியில் படுகின்றது. அந்த நிழல் என்னை சார்ந்து இருப்பதனால் அந்த நிழல் மித்யா. அந்த நிழலினுடைய அடிப்படையில் என்னுடைய சரீரம் சத்தியம். காரணம் என்ன? அந்த நிழலை சார்ந்து நான் இல்லை, என்னை சார்ந்து அது இருக்கின்றது. இப்பொழுது பானை என்ற சொல் களிமண்ணை சார்ந்து இருப்பதனால் பானைகள் மித்யா, களிமண் சத்தியம். இப்போ காரண காரியத்தில் கடைசியாக என்ன படிக்க நம்ம வந்திருக்கோம்? காரணம் சத்தியம், காரியம் மித்யா. இந்த மித்யாவை பற்றி மீண்டும் பிறகு விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கேள்வியிலேயே பதில் நமக்கு புரிஞ்சுடுதுன்னா அப்புறம் பதில் எதுக்கு நம்ம படிக்கணும்? கேள்வியில் கேள்வி தான் புரியணும், பதில் நமக்கு தெரியக்கூடாது. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே எனக்கு புரியலையேன்னா அதனால தான் அது கேள்வி. அடுத்த வகுப்புக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது. ஆகவே கேள்வியில் நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பதிலை படிக்கும் பொழுது பதிலை புரிந்து கொள்வோம். காரணம் சத்தியம், காரியம் மித்யா. இப்பொழுது நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். ஷௌனகருடைய கேள்விக்கு வருவோம். இவர் என்ன கேள்வி கேட்டார்? எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ இது காரண காரிய விஷயத்தில் சம்பவிக்கும். எப்படி என்றால், காரணம் ஒன்று என்று இப்பொழுதுதான் பார்த்தோம். காரணம் சத்தியம். அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் அந்த காரணத்திலிருந்து தோன்றிய அனைத்தும் நாம் தெரிந்து கொண்டவர்களாக ஆகின்றோம். எப்படி? களிமண்ணை நாம் தெரிந்து கொண்டால் களிமண்ணிலிருந்து தோன்றிய அனைத்தையும் நாம் தெரிந்தவர்கள் ஆகிறோம். சில இடங்கள்ல எல்லாம் இந்த பானைக்கு அழகழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கும். அந்த கோல்டு கலரில் அடித்து அது தொட்டு பார்த்தாவ தட்டி பார்த்தான் தான் தெரியும் அது களிமண்ணா அல்லது வேற வெங்கலமான்னு சொல்லி சில எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்க்கலாம்.
அப்படி ஒரு இடங்கள்ல விதவிதமான பானைகள் இருக்கிறத பார்க்குறோம். நமக்கு ஆச்சரியமாக போகுது, இதெல்லாம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்று. ஒருவர் சொல்றார், இது எல்லாமே களிமண்ணு தான், இவைகளெல்லாம் களிமண்ணில் செய்யப்பட்டதுன்னு சொல்றார். விதவிதமான வர்ணத்தில் வெள்ளை கலர் தங்க கலர்ல எல்லாம் பானை வச்சிருக்கு. நமக்கு அது என்னன்னுமே புரியல, விதவிதமாக பானை இருக்கேன்னு சொல்லி. ஒருவர் நமக்கு என்ன அறிவை கொடுத்துட்டார், இவைகளினுடைய மூல காரணம் களிமண்ணுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஞானம் வந்தாச்சு, அந்த விதவிதமான பானைகள் எல்லாம் களிமண், அதனுடைய காரண ஞானம் வந்தவுடன் நமக்கு எல்லா விதமான பானையை பற்றி ஞானம் வந்தாச்சு. அவர் ஒரு ஞானத்தை தான் கொடுத்தார். ஒவ்வொரு பானையாக எடுத்து நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 30 பானை இருக்குன்னா ஒவ்வொரு விதமான பானை எடுத்து இது களிமண் இது களிமண்னு சொல்லல, ஒரே ஒரு ஞானம், இவைகளெல்லாம் களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டது. நமக்கு என்ன ஞானம் வந்தாச்சு, ஏக விஞ்ஞானேன, ஒன்றை அறிவதன் மூலமாக அங்கு இருக்கின்ற பானை சமூகத்தை காரியங்கள் அனைத்தும் அறியப்பட்டது ஆகின்றது. அடுத்தது ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம், எனக்கு இதனுடைய காரணம் தெரியப்பட்டதே தவிர ஒவ்வொரு பானையில் எவ்வளவு லிட்டர் தண்ணீர் பிடிக்கும், ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு விதமான பொருள்களும் எதற்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்திருக்கான்னா அது நமக்கு வந்திருக்காது. காரணம் என்ன, அது நாம ரூபத்தை பற்றியது. அந்த அறிவு நமக்கு வந்திருக்காது. பிறகு அந்த அறிவு எனக்கு இல்லையே என்றால் அந்த நாம ரூபங்கள் காரியம் மித்யா என்று சொல்வதன் மூலமாக அதை தெரிந்து கொள்வதனால் ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. அல்லது அதை தெரிந்து கொள்வதனால் நாம் ஒன்றையும் சாதிக்க போவதில்லை. இவைகள் எல்லாமே களிமண்கிற ஒரு ஞானத்தினால் நாம் என்ன தெரிஞ்சிட்டோம், வேறு தெரிய வேண்டியது ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன, மூல காரணம் அறியப்பட்டதனால். நாம ரூபத்தை பற்றி நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஆகவே முதல்ல நம்ம என்ன முடிவு பண்றோம், இந்த கேள்வி சரியா தவறா? ஒன்றை அறிவதனால் எல்லாவற்றையும் அறிய முடியுமா என்றால் அதற்கு என்ன பதில், சாதாரணமாக நடக்காது, காரண காரியத்தில் சம்பவிக்கும். ஒரு பொருள் மற்ற பொருளுக்கு காரணமாக இருந்தால் அந்த காரணத்தை தெரிந்தால் அனைத்தையும் தெரிந்ததற்கு சமமாகிறது. அனைத்தையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு அவசியம் இல்லை, தெரிந்ததற்கு சமமாகி விடுகின்றது. புதிதாக அங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி அங்கு இருக்காது. இது நாம் புரிந்து கொண்டால் இனி நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு வருவோம். சாஸ்திரம் என்ன கூறுகின்றது, இந்த பிரபஞ்சமானது, இந்த படைப்பானது ஒருவனிடமிருந்து வந்துள்ளது, ஈஸ்வரனிடமிருந்து வந்துள்ளது. அந்த ஈஸ்வரன் காரணம் என்று சொன்னால் அந்த ஈஸ்வரனை நாம் தெரிந்து கொண்டால் எதை தெரிந்தவர்களாகிறோம், ஈஸ்வரனிடமிருந்து வந்த காரியங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்தவர்கள் ஆகிறோம். ஆகவே பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் என்கின்ற பட்சத்தில் அந்த பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அடைந்தால் பரம்பொருளிலிருந்து உருவான பிரபஞ்சம் அனைத்தையும் நாம் அறிந்தவர்கள் ஆகிறோம். இப்போ இறுதியா இந்த கேள்வி, சௌனகருடைய கேள்வி என்ன, ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசியுங்கள், பிரம்மத்தை பற்றி எனக்கு உபதேசியுங்கள், இதுதான் கேள்வி. ஆனால் அவர் கேட்ட விதம், எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை உபதேசியுங்கள். இதிலிருந்து அவருக்கு ஏதோ ஒரு கருத்து தெரிந்துள்ளது, இந்த பிரபஞ்சத்திற்கு மூல காரணம்னா ஒன்று இருக்கின்றது, அதை நான் தெரிந்து கொள்கின்றேன், அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் தெரிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாகிறது. அதுதான் இதனுடைய கேள்வி. இனி நமக்கு அடுத்த சந்தேகம், இவ்வளவு தூரம் இவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறவருக்கு அது என்னன்னு தெரியலையா? அவருக்கு தெரியவில்லை, ஒன்று தெரிந்து வைத்துள்ளார். ஒன்றை, இந்த உலகத்திற்கு ஒன்று காரணமாக இருக்கின்றது,
அந்த ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் வந்துள்ளது. அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இவருக்கு எப்படி இது தெரிந்தது என்றால், இரண்டு விதத்தில் சங்கரர் அர்த்தம் கூறுகின்றார். ஒன்று, தன்னுடைய அனுபவத்தில் காரியங்கள் பலவாகவும் காரணம் ஒன்றாகவும் இருப்பதை பார்த்திருக்கின்றார். இப்போ ஒரு களிமண்ணிலிருந்து பல பானைகள் வந்ததை பார்த்திருக்கார். அதே போல ஒரு பொருளிலிருந்து, ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் வந்திருக்க வேண்டும், அந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள் என்று அவர் அனுபவத்தில் இருப்பதை உதாரணமாக கொண்டு அகில பிரபஞ்சத்திற்கும் காரணமான வஸ்துவை கேட்டார் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது இவர் பெரியவர்களிடமிருந்து கேட்டிருப்பார், இந்த உலகத்திற்கு மூல காரணம் என்று ஒன்று இருக்கின்றது, அதிலிருந்து தான் அனைத்தும் வந்துள்ளது என்றெல்லாம் சிஷ்ட பிரவாதம், பெரியவர்களுடைய வாக்கியத்தை இவர் கேட்டிருப்பார். அதை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்றார். ஏற்கனவே கேட்டிருப்பார், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்றெல்லாம் சாஸ்திரத்தில் அல்லது வேதம் அவர் படிக்கும் பொழுது இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அவர் காதில் விழுந்திருக்கு. யாரிடமிருந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றினவோ, யாரிடம் காக்கப்படுகிறதோ, யாரிடம் சென்று ஒடுங்குகின்றதோ என்று இந்த சிருஷ்டிக்கு காரணம் அவர் கேட்டிருப்பார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். இப்போ இறுதியாக இந்த கேள்வியினுடைய சாரம் என்ன? இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் மூல காரணமான ஒரு வஸ்துவை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள். இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலாக வருவதுதான் இந்த முழு முண்டக உபனிஷத். இந்த முண்டக உபனிஷத்தில் யாரு சிஷ்யன் யாரு குரு? இந்த உபனிஷத் படித்து முடிகிற வரைக்காவது சிஷ்யனையும் குருவையும் மறக்க வேண்டாம். சிஷ்யன் சௌனக, குரு அங்கிரஸ். இது இங்கே இந்த சிஷ்யனுடைய பெயரில் தான் அதர்வண வேதத்தில் இந்த சாக்கையே இருக்கு. சௌனகீய சாகா என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அங்குதான் முண்டகோபனிஷத் வருகின்றது. ஏன் சௌனகீய சாகானா, சௌனகர்ங்கிற ஒரு சிஷ்யனாக இருந்ததனால் இந்த அந்த வேதத்தில் அந்த பகுதிக்கே சௌனகீய சாகா என்று சொல்லப்படுகின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் குருவானவர் பதில் கூற வருகின்றார். நான்காவது மந்திரம். தஸ்மை சகோவாச்ச த்வே வித்யே வேதிதவ்யே இதி ஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி பராச்சைவா பராச்ச தஸ்மை. தஸ்மை என்றால் அவருக்கு. இங்கு அவருக்கு என்றால் சௌனகருக்கு, சௌனகாய சிஷ்யனுக்கு. சக குருகு. சக என்பது அங்கிரஸ் என்பவரை குறிக்கின்றது. அங்கீஹி சக குருகு. அங்கிரஸ் என்பவர். ஹ உவாச்ச கூறினார், பதில் கூறினார். அவருக்கு, சிஷ்யனுக்கு குருவானவர் பதில் கூறினார். என்ன பதில் கூறினார்? தொடர்கின்றது. துவே வித்யே வேதிதவ்யே. துவே வித்யே என்றால் இரண்டு விதமான ஞானம், இரண்டு விதமான வித்யா. வேதிதவ்யே அறியப்பட வேண்டும். இரண்டு விதமான வித்யா அறியப்பட வேண்டும். இதிஹஸ்ம. இதிஹஸ்ம என்றால் இவ்விதம் பெரியோர்கள் கூறுகிறார்கள் என்று பிறகு கூறுவார். இவ்விதம் உண்மையை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இரண்டு விதமான அறிவு
ஒருவனால் அடையப்பட வேண்டும். துவே வித்யே என்றால் இரண்டு விதமான அறிவு, வேதிதவ்யே என்றால் அறியப்பட வேண்டும். இவ்விதம் யார் கூறுகிறார்கள்? இரண்டு விதமான அறிவு ஒருவரால் அறியப்பட வேண்டும். பிரம்மவிதக வதந்தி, வதந்தி கூறுகிறார்கள். பிரம்மவிதக, இங்கு பிரம்ம என்றால் வேதம் என்று பொருள். பிரம்மவிதக என்றால் வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். பிரம்மவிதக இஸ் ஈக்குவல் டு வேதவிதக, வேதத்தை அறிந்தவர்கள். இப்போ பிரம்மவிதக என்றால் வேதத்தை அறிந்தவர்கள். வதந்தி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இரண்டு விதமான அறிவு ஒருவனால் அடையப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அது என்னென்ன அறிவு? எது? அதானது பராச்ச அபராச்ச. பராவித்யா அபராவித்யா. இந்த பரா அபராங்கிற சொல்ல வித்யா என்ற சொல்லோட சேர்த்திக்கணும். பரா அபரா என்றால் பராவித்யா அபராவித்யா என்று இரண்டு விதமான வித்யா ஞானம் ஒவ்வொருவராலும் அறியப்பட வேண்டும் என்று பிரம்மவித்துக்கள், வேதத்தை அறிந்தவர்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய கேள்விக்கும் பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவர் என்ன கேட்டார்? எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததற்கு சமமாகுமோ அந்த ஒரு ஞானத்தை கேட்டார். எனக்கு ஒரே ஒரு ஞானம்தான் தேவை, ஒரே ஒரு பொருளை பற்றி அறிவுதான் தேவை. எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த ஒரு பொருளை பற்றி ஒரு ஞானம் வேணும்னு கேட்ட உடனே இவர் எப்படி கதையை ஆரம்பிக்கிறார்? ரெண்டு விதமான அறிவு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கின்றார். அதற்கு காரணம் இருக்கின்றது, பார்க்க இருக்கின்றோம். துவே வித்யே, இரண்டு விதமான அறிவு ஒவ்வொருவராலும் அடையப்பட வேண்டும். அந்த ஒரு அறிவுக்கு அவர் கொடுக்கின்ற பெயர் பராவித்யா. இனி ஒரு அறிவுக்கு அபராவித்யா. பரா என்றால் மேலான, அபரா என்றால் கீழான. இந்த இடத்துல அபராவித்யா என்பதற்கு வேறு சொல் சொல்ல வேண்டுமென்றால் அனாத்ம வித்யா. அபராவித்யா என்ன சொல்லலாம்? அனாத்ம வித்யா. அனாத்ம வித்யா என்றால் என்ன? ஆத்மாவை தவிர மற்ற பொருள்களை பற்றிய அறிவு அனாத்ம வித்யா. இப்போ அனாத்ம வித்யா அபராவித்யான்னு சொன்னா பராவித்யா என்ன? ஆத்ம வித்யா. இப்போ பராவித்யா ஆத்ம வித்யா. ஆத்ம வித்யா என்றால் ஆத்மாவை பற்றிய அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறிவு, உண்மையை பற்றிய அறிவு. அனாத்ம வித்யா என்றால் ஆத்மாவுக்கு புறம்பாக உள்ள மற்றவைகளை பற்றிய அறிவு. இனி அபராவித்யா பராவித்யாவுக்கு வேறொரு சொல் கொடுப்போம். அப்பதான் இந்த அபராவித்யா பராவித்யானா என்னன்னு நமக்கு நல்லா புரியும். காரண ஞானத்தினால் எல்லா விதமான காரியமும் அறியப்படும்னு பார்த்தோம். ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சிட்டா காரணமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. ஆகவே காரண வித்யினால காரியம் அனைத்தும் அறியப்படுவதனால் காரண ஞானம் உயர்ந்தது தானே, மேலானது தானே. ஆகவே பராவித்யா இஸ் ஈக்குவல் டு காரண வித்யா. அபராவித்யா என்றால் காரிய வித்யா. காரியமான பொருளை பற்றிய அறிவு அபராவித்யா. பராவித்யா என்றால் காரண ஞானம். காரண ஞானம் நமக்கு இருந்துடுது அப்படின்னா எல்லா காரியமும் அறிந்ததாக, எல்லா காரியத்தையும் நாம் தெரிந்ததாக ஆகிறது. இப்போ சில சமயங்களில் இந்த ஒரு சர்க்கரையினாலேயே விதவிதமான மிருகங்கள் போட மிட்டாய் இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் ரகலை பண்ணிக்கும். எனக்கு அந்த சிங்கம் போட்ட மிட்டாய் வேணும், அது வேணும், இது வேணும், இந்த கலர் வேணும்னு ரகலை பண்ணிக்கும். பெரிய குழந்தை என்ன செய்யும்? எல்லாம் சர்க்கரை தான், ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சா போதுன்னு பேசாமல் இருக்கும்.
இப்போ அனைத்து பதார்த்தங்களினுடைய காரண ஞானம் இருந்ததுன்னா அந்த சண்டை வருமா? வராது. காரிய ஞானம், இது சிங்கத்தை போல் இருக்கு, இந்த வர்ணத்தோடு இருக்கு, அந்த காரிய வித்யா மட்டும் இருந்ததுன்னா, காரணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே போட்டி பொறாமையெல்லாம் இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி. காரணத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எது இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றாகி விடுகின்றது. ஆகவே பராவித்யா காரண வித்யா, ஒரு பொருளினுடைய மூல காரணத்தை தெரிந்து கொள்கின்ற அறிவு பராவித்யா. அதிலிருந்து வருகின்ற காரியம், இந்த இடத்துல காரியம்னு சொன்னால் நாம ரூபந்தான், காரண காரியத்தை பற்றி தெளிவாக பிறகு பார்க்க இருக்கின்றோம். அந்த நாம ரூபத்தை பற்றிய வித்யா எதை பற்றியது? அபரா வித்யா. இனி காரணத்துக்கு அழிவுங்கிறது கிடையாது, ஆனால் காரியத்துக்கு அழிவு உண்டு. பானை தோன்றும் அழிந்துவிடும், ஆனால் களிமண் பானை இருக்கும் பொழுதும் பானை இல்லாத பொழுதும் களிமண் இருக்கின்றது. ஆகவே காரணம் எப்பொழுதும் நித்தியமானது, காரியமானது அனித்தியமானது. ஸோ பராவித்யா என்றால் நித்திய வஸ்து வித்யா, நித்தியமான ஒரு வஸ்துவை பற்றிய அறிவு. அபராவித்யா என்றால் அனித்திய வித்யா, அனித்திய வஸ்து வித்யா. இங்கே அனித்திய வஸ்து கிடையாது, நாமரூப வித்யா, அல்லது இப்போதைக்கு அனித்திய வஸ்துன்னு புரிஞ்சுக்குவோம். அனித்திய வஸ்து வித்யா அபரா வித்யா. இப்போ அபரா வித்யா என்றால் என்ன? அபரா வித்யா என்று சொன்னாலும் அனாத்ம வித்யா, காரிய வித்யா, அனித்திய வஸ்து வித்யா, இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பொருள். பராவித்யா என்று சொன்னால் ஆத்ம வித்யா, காரணத்தை பற்றிய காரண ஞானம் அல்லது காரண வித்யா அல்லது நித்திய வஸ்து வித்யா. இப்படி இங்கு குரு என்ன சொல்றார்? ரெண்டு விதமான ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பராவித்யா அபராவித்யா. நம்ம இனி பராவித்யா அபராவித்யா என்று மட்டும் புரிந்து கொள்வோம். இதுல ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது, எதற்கு அபராவித்யாவை தெரிஞ்சுக்கணும்? பராவித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம். பராவித்யா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார்னா சரி அதை சொல்லுங்கன்னு கேட்கலாம். அபராவித்யா எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? ரெண்டையும் சமப்படுத்திட்டாரே. எவ்வளவு தூரம் பராவித்யா தேவையோ அவ்வளவு தூரம் அபராவித்யாவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தானே துவே வித்யே வேதிதவ்யே என்று சொல்கின்றார். எதற்கு அபராவித்யாவும் தெரிந்து கொள்ள வேண்டும், பராவித்யாவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கேள்வி. அதற்கு பதில், இந்த பராவித்யிலிருந்து தான் மோட்சம் வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அதை தெரிஞ்சாதான் அனைத்தும் தெரிந்ததாகிறது. இருந்தாலும் அபராவித்யாவானது பராவித்யைக்கு துணை புரிகின்றது, சாதனமாக இருக்கின்றது. பராவித்யா தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு எதற்கு அபராவித்யை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அபராவித்யா சாதனமாக பயன்படுகிறது, அது நமக்கு துணை புரிகின்றது. ஆகவே அதையும் நாம் தெரிந்துதான் கொள்ள வேண்டும். அபராவித்யினுடைய துணை கொண்டுதான் பராவித்யானது நம்மால் அடைய முடியும். காரியத்தினுடைய துணை கொண்டு நாம் காரணத்திற்கு செல்ல முடியும். அதுபோல அபராவித்யானது பராவித்யைக்கு துணை புரிகிறது. எப்படி துணை புரிகிறது என்றால், இப்போ ஒருவரிடம் ஐஸ்கிரீம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். அவர் எப்படி கொண்டு வருவார்? ஏதோ ஒரு கப்பில் தான் போட்டு கொண்டு வருவார். நான் கப்பை கேட்கலையே, ஐஸ்கிரீம் மட்டும்தானே கேட்குறேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் ஐஸ்கிரீமை மட்டும் சாப்பிடுங்கோ, கப்பை சாப்பிட வேண்டாம். நான் கப்பை சாப்பிட்றதுக்கு கொண்டு வரல, ஆனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு கப்பு துணை புரியுங்கிறதுனால அதையும் சேர்த்து நான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவார். அதே போல் இங்கு சிஷ்யன் என்ன கேள்வியை கேட்டார்? எனக்கு பராவித்யை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். நான் பராவித்யை தான் உனக்கு சொல்ல போகிறேன் இந்த உபநிஷத்தில். ஆனால் பராவித்யை உனக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு உதவி செய்கின்ற அபராவித்யையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே அபராவித்யை என்பது சாதனம். சங்கரர் ரொம்ப அழகான பொருள் சொல்றார் அபராவித்யைக்கு. எது அபராவித்யை என்றால், தர்ம
அதர்ம சாதன தத்பல விஷயா வித்யா. தர்மத்தை பற்றியும் அதர்மத்தை பற்றியும் தர்ம அதர்மங்களினால் வருகின்ற பிரயோஜனங்களை பற்றிய வித்யை எல்லாம் அபரா வித்யா. ஏன்னா தர்மம் அதர்மம் எல்லாமே படைப்புக்குள்ளதான் வருகின்றது, காரியத்திற்குள் வருகின்றது. ஆகவே தர்மத்தை பற்றிய வித்யா, அதர்மத்தை பற்றிய வித்யா, அந்த தர்ம அதர்மத்தினால் வருகின்ற பிரயோஜனம், இவைகளை பற்றிய வித்யா எல்லாமே அபரா வித்யா தான். இப்படி நம்ம சொன்ன உடனே நமக்கு புரிஞ்சிடும் ஏன் அபரா வித்யா நமக்கு தேவை. இப்ப தர்மா தர்ம ஞானம் இல்லை என்று சொன்னால் தர்மத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதர்மத்தை விட வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தர்மாதர்ம ஞானம் இருந்தால்தான் தர்ம வாழ்க்கை வாழ முடியும். தர்ம வாழ்க்கை வாழ்ந்தால்தான் மன தூய்மை வரும். மன தூய்மை வந்தால்தான் விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம் வரும். இவைகளினுடைய துணை கொண்டு சாஸ்திரத்தை படித்தால் பராவித்யா நமக்கு வருகின்றது. ஆகவே பராவித்யை, காரண ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம வித்யா நமக்கு வர வேண்டுமென்றால் அபரா வித்யையும் நமக்கு பயன்படுகின்றது. கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த அபரா வித்யினா பயனற்ற ஞானம்னு பொருள் எடுத்துக்க கூடாது. தர்மா தர்ம வித்யையும் கூட அபரா வித்யை தான். அதனால தான் ஒரு உபனிஷத்தில் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசியுங்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த தர்மா தர்ம ஞானங்கள் கூட அபரா வித்யை தான். அல்லது சுருக்கமா அபரா வித்யை என்ன? ஆத்ம ஞானத்தை தவிர எல்லாமே அபரா வித்யா. அவைகள் ஆத்ம ஞானத்திற்கு பயன்படுவதனால் அவைகளும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ரெண்டு காரணம் சொல்லலாம் எதற்கு அபரா வித்யை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. ஒரு காரணம் என்ன? சாதனத்துவாத், உதவி செய்வதனால். அந்த ஐஸ்கிரீமை ஞாபகம் வச்சுட்டா ஒரு காரணம் நமக்கு புரியும். இனியொரு காரணம் என்னவென்றால் அது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லலாம். இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தை துறந்து கொள்வதற்காக. நம்ம பார்க்க போகிறோம் பரீட்சலோகான் கர்மச்சிதான் நிர்வேதம் ஆயாத். இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வரணும்னா என்ன செய்யணும்னா கொஞ்சம் உலகத்தை எல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், விசாரம் பண்ணணும். அப்படி விசாரம் பண்ணுறதுக்கு உலகத்தை பற்றி ஒரு அறிவும் இல்லைன்னு வச்சுக்குவோம். எங்கே போய் நம்ம விசாரம் பண்ணுறது? ஆகவே இந்த அபரா வித்யா, லௌகிக ஞானம் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தை நாம் நன்கு துறக்க முடியும். ஆகவே அபரா வித்யாகி அவித்யா, இந்த அபரா வித்யை அவித்யை நிராகர்த்தவ்யா, அதை நீக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் சொன்ன காரணத்துக்கும் இரண்டாவது சொன்ன காரணத்துக்கும் முற்றிலும் வேறுபாடு. முதல்ல அபராவித்யா பராவித்யைக்கு துணை புரியும்னு பார்த்தோம். அதனால அபராவித்யா தெரிஞ்சுக்கணும். இப்போ அபராவித்யா தெரிஞ்சுக்கணும் எதற்கு? அதை நாம் விட்டு விடுவதற்காக. அதனால் ஒன்றும் நான் தெரிஞ்சுக்கல, அதனால் ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை என்று தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? அபராவித்யானது விட்டு ஒழிப்பதற்காக, அது அறியாமை அவித்யா என்று நிராகரணம் செய்வதற்காக அபராவித்யை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு ஆசிரியர் என்ன சொல்லிட்டார்? பராவித்யா அபராவித்யா என்று இரண்டு விதமான ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இனி அடுத்த மந்திரத்தில் என்ன செய்கிறார்? இந்த அபராவித்யா என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார். நம்ம சுருக்கமாக பார்த்தோம் என்னென்ன அபராவித்யான்னு சொல்லி. சுருக்கமாக அபராவித்யான என்ன? பராவித்யை ஆத்ம வித்யாவுக்கு முரண்பாடான அனைத்தும் அபராவித்யா. அதைத்தான் இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். ஐந்தாவது மந்திரம். தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோதர்வவேதஹ शिक्षा कल्पो व्याकरणम् निरुक्तं छन्दो ज्योतिषमिति
அதः பரா யயா ததக்ஷரமதிகம்யதே. இந்த 5வது மந்திரத்தில் அபராவித்யா என்றால் என்ன என்று இங்கு அங்கிரஸ் கூறுகின்றார். பிறகு பராவித்யா என்றால் என்ன என்பதையும் கடைசி வரியில் கூறுகின்றார். ஆகவே அபராவித்யா என்ன என்பது முதல் வருகிறது. நம்ம பார்த்துட்டோம், அபராவித்யானா அனாத்ம வித்யா, காரிய வித்யா, அனித்ய வஸ்து வித்யான்னு பார்த்தோம். அதையே இங்க கூறுகின்றார். தத்ர, தத்ர என்றால் பர அபர வித்யோகோ, பராவித்யா அபராவித்யா, இந்த 2 வித்யைக்கு நடுவில் அபரா, முதலில் அபராவித்யா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அபராவித்யா எது? ரிக்வேதக, தத்ரா பரா பிரிச்சோம்னா தத்ர அபரா சேர்த்திக்கணும். அபராவித்யா என்னென்ன அபராவித்யான்னு சொல்ற? ரிக்வேதக, ரிக்வேதம் அபராவித்யா. யஜுர்வேதக, சாமவேதக, அதர்வவேதக. அதற்கப்புறம் இருக்கிற சொல்ல பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த 4 சொல்ல எடுத்துக்குவோம். என்ன சொல்லிட்டார்? 4 வேதமும் அபராவித்யா. ரிக்வேதம் அபராவித்யா, யஜுர்வேதம் அபராவித்யா, கிளீன் போல்டு. சாமவேதம் அபராவித்யா, அதர்வண வேதம் அபராவித்யா. இவைகள் எல்லாமே அபராவித்யான்னு ஒரே சொல்லல முடிச்சிட்டார். நம்ம மாதிரி ரொம்ப கஷ்டப்படல அவர், இதெல்லாம் அபராவித்யான்னு சொல்லி. எல்லா வேதமுமே அபராவித்யான்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். உபனிஷத்து வேதத்துக்குள்ள தான் இருக்கு. அப்போ நம்ம இவர் ஆத்தர் இங்கே ஆசிரியர் என்ன சொல்லிட்டார்? வேதங்களெல்லாம் அபராவித்யான்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? அபராவித்யா படிச்சுட்டு இருக்கிறோன்னு சந்தேகம் நமக்கு வரும். அது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கணும். இங்கே ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அபராவித்யா என்றால் இங்கு எது குறிக்கப்படுகின்றது என்ற விளக்கம் நமக்கு தேவை. அது பிறகு பார்ப்போம். அதற்கு அப்புறம் விட்டு வச்சாரானா, இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்காக 6 அங்கங்கள் பேசப்படுகின்றது. ஷட் அங்காணி, அந்த 6 அங்கங்களும் அபராவித்யன்னு சொல்றார். சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், இவைகளெல்லாம் வேதத்தை புரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள அங்கங்கள். இப்போ 4 வேதத்தை நாம் புரிந்து கொள்கின்ற 6 அங்கங்கள். ஒரேடியா என்ன சொல்லிட்டார்? 6 அங்கங்களும் அபராவித்யா தான். பிறகு 4 வேதங்களும் அபராவித்யான்னு சொல்லிட்டார். எப்படி வேதத்தையே அபராவித்யான்னு சொன்னீங்கன்னா பிறகு பராவித்யக்கு எங்கே போகிறது? வேதத்தை தாண்டி நம்ம போக முடியாது. வேதத்தை தாண்டி இருக்கிறதெல்லாம் மனு சொல்றார் குதிருஷ்டின்னு சொல்றார். அது தவறானது. வேதத்திற்கு புறம்பாக இருப்பதெல்லாம் பாக்கியம், வேத பாக்கியமெல்லாம் நிஷ்பலா, அவைகள் பயனற்றதுன்னு சொல்றார். ஆகவே இங்கு ரிக்வேதம் சொல்வதிலிருந்து பொருள் என்ன என்ற விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.